ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஆர் ஃபேஷன் வேர்ல்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கை நான் வந்து ஃபுல் ப்ளவுஸும் கட் பண்ணுற வீடியோவை நான் காமிக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டெப்பாக போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பேக் சைட் கட்டிங் மட்டும் பார்க்குறோம். நாளைக்கு வந்து ஃப்ரண்ட்டு பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து பேக் சைடு மட்டும் எப்படி கட் பண்ணணுங்கிறத வந்து நான் காமிக்க போகிறேன். நமக்கு வந்து பொறுமையாக ஸ்டெப்பாக போனால் தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் ஒரு டைம் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஞாபகத்தில் டக்குன்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கற்றுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக என் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் உங்களாலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். இது போல் ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்குங்க. அடுத்தது வந்து ஸ்கேல் எடுத்துக்குங்க. இன்ச்சி டேப் எடுத்துக்குங்க. அடுத்தது வந்து ஒரு சிசர் எடுத்துக்குங்க. நான் சாக் பீஸ் எடுத்துருக்கேன் மார்க் பண்ணுறதுக்கு. ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. முக்கியமான அத்தியாவசியமான ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு என்ன தேவைங்கிறது இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம வந்து சுற்றளவு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு என்னங்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். நான் வந்து இதுமாரி ஹூக் பட்டி இருக்குங்களே, அதை வச்சு தான் நான் வந்து ப்ளவுஸோடைய சுற்றளவு என்னான்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கிறது வந்து 2-3 மெத்தட் இருக்குது. நான் வந்து எல்லாமே 2 மெத்தட், எனக்கு ஒரு மேக்ஸிமம் 3 மெத்தட் தெரியும். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்கேன். நாளைக்கு ஒரு மெத்தட், அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து எப்படி ப்ளவுஸுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது போல் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து இந்த கொக்கி மாற்றம்லாம் இந்த பக்கத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, இதுக்கும் தான் நம்ம வந்து ப்ளவுஸோடைய சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதோட 2வது ஹூக் பட்டியை தான் நம்ம எடுத்துக்கணும். 2வது கொக்கி கட்டியிருக்கோம்ல, அதோட ஹூக் பட்டியை தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ளவுஸோடைய சுற்றளவு இங்கே ஃபஸ்ட்டு தையல்லேருந்து நமக்கு வந்து 10 வருது. நல்லா பார்த்துக்குங்க. இழுத்து பிடிச்சி நம்ம வந்து பார்க்கணும். இழுத்து பிடிச்சி பார்த்தா நமக்கு வந்து 10 இன்ச்சு வருதுங்க. பாருங்கள், 10 வருதுங்களா? இங்கேருந்து வந்து நமக்கு 10 வருது. ப்ளவுஸுடைய ஹைட்டு வந்து 10 வருது. 2 இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்காக நமக்கு வந்து விட்டு துணி சைடில் விடணுங்கள, அதுக்காக 2 இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணுறோம் தையலுக்காக. இப்போ வந்து 10 இன்ச்சு வருது. இந்த 2 இன்ச்சு வந்து இந்த 2 இன்ச்சு எதுக்காக தையலுக்காக நான் விடுறேன். அப்போ நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம விட்டுருவோம். செகண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து ப்ளவுஸுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த கிளாத் வந்து இப்போ போதுமா பத்தாதாங்கிறது தான் நமக்கு ஒரு இது இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து போதும், ஓகே, இந்த அளவு ப்ளவுஸுக்கு இந்த கிளாத்தில் வந்து தாராளமாக தைக்கலாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, எப்பொழுதுமே ஒவ்வொரு ப்ளவுஸையும் வந்து நம்ம மடக்கி தைப்போம். அந்த மடக்கி தைக்கிறதுக்காக நான் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். மடக்கி தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். தேர்டு வந்து ப்ளவுஸோடைய ஹைட்டு பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ளவுஸோடைய ஹைட் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பேக் டாட் பிடிச்சிருப்போம்ல, பேக் சைட் டாட் பிடிச்சிருப்போம்ல, இந்த டாட்லேருந்து ஷோல்டர் வரையும் நம்மளோட ப்ளவுஸோடைய ஹைட் என்னன்னு டேப்பை வச்சு பார்க்கணும். 14.25 போல் வருது. இங்கே பாருங்கள், 14.25 போல் வருது இந்த அளவு ப்ளவுஸில். அதே எடுத்து நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக அதில் வைக்க போகிறோம். நான் வச்சுருக்கேன். இந்த 1/4 இன்ச்சு வந்து பிடிப்போம்ல, ஷோல்டர் பிடிப்போம்ல, தையலுக்காக நான் எப்பொழுதும் அந்த 1/4 இன்ச்சு விடுவேன். அதுக்காக நீங்களும் விடுங்க.
4th வந்து ப்ளவுஸோட ஹைட்டு கேட்குறாங்க. ப்ளவுஸோடைய ஹைட் என்னன்னு நம்ம பார்க்கணும். நெக்கோட ஹைட்டு, ப்ளவுஸோடைய நெக்கோட ஹைட்டு, ப்ளவுஸோடைய ஹைட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். 3rd இப்போ வந்து 4th வந்து ப்ளவுஸோடைய நெக்கோட ஹைட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க சொல்கிறாங்க. ப்ளவுஸோட நெக்கோட ஹைட்டு வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும். பின்னாடி ப்ளவுஸோடைய பின்னாடி இதை வச்சு அளவு ப்ளவுஸில் உள்ளதை வச்சு பார்த்தோம்னாக்க இது வர்றது. இது வந்து ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச்சு விடுறோம். ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நமக்கு இப்போ என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். 8 இன்ச்சு வருது. ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ ப்ளவுஸோடைய நெக்கோட ஹைட்டு வந்து என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு, 8 இன்ச்சு. ப்ளவுஸோடைய நெக்கோட அளவு, ஷோல்டர் அளவு, இந்த அளவு கேட்குறாங்க. இப்போ வந்து இது வந்து எவ்வளோனா, இந்த ப்ளவுஸுக்கு வந்து இப்போ வந்து 11.5 இருக்குங்களா? 11.5க்குனா நமக்கு வந்து 2.5 வச்சா நல்லாயிருக்கும். 2.5 நான் இப்போ எடுத்துக்கிறேன். 2.5க்கு ஒரு கோட் போட்டு இது வந்து ஸ்டிச்சிங்க்காக இந்த 1/4 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக நான் விடுறேன். எப்பொழுதுமே தையலுக்காக நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும். 2.5 தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் எப்பொழுதுமே 2.5 வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு அடியில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. எக்ஸ்ட்ரா வச்சாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் அழகாக வரும். இப்படியே குறுகலாக நம்ம வந்து வெட்டினோம்னாக்கா அது ஒரு அழகாக இருக்காது. கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணோம்னாக்கா அந்த கழுத்து வந்து நல்லா உட்காரும். வரத்துக்காக நான் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கோட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல, இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். லைட்டாக க்ராஸாக வருது பாருங்கள், இதுதான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து நம்ம வந்து நெக்கோட ஹைட்டு, நெக்கோட இது வரைஞ்சிட்டோம். அடுத்தது வந்து 6வதாக என்ன பார்க்க போகிறோம்னோடைய ஆம்கோலோட ஹைட்டு பார்க்க போகிறோம். ஆம்கோலோட ஹைட்டு வாங்க பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து ஆம்கோலோட ஹைட்டு என்னங்கிறத வந்து இன்ச் டேப் வச்சு எடுத்துக்குங்க. ஒம்பது 9 வருது, 9 9.25 வருது ஆம்கோலோட ஹைட்டு. ஆம்கோலோட ஹைட் நான் எடுத்துட்டேன். ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து இதை ஒரு டைரெக்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. ஏழாவது ஸ்டெப் வந்து ஷோல்டருடைய அளவு. நம்ம எப்பொழுதுமே ப்ளவுஸோடைய கழுத்து எடுத்துட்டோம். அந்த கழுத்து பகுதி, கழுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோமா, அந்த 1/4 இன்ச்சு இந்த கோட்லேருந்து வந்து ஷோல்டருடைய அளவை நம்ம வைக்கிறோம். இந்த இதில் வந்து ஷோல்டருடைய அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டருடைய அளவு என்னன்னு பார்க்குறோம். 2 வருது. இங்கே பாருங்கள், 2 இன்ச்சு வருது. அந்த 2 இன்ச்சை கரெக்டாக வைங்க. 2 இன்ச் வச்சுட்டா அடுத்தது வந்து இது வந்து தையலுக்காக விடுறேன். இந்த கோடு, இந்த 1/4 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக நான் விடுறேன். கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா நேராக போட்டுக்குங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த கோட்டையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணாலுமே நமக்கு வந்து 5 இன்ச்சு தான் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், கரெக்டாக 5 இன்ச்சு வருது. 5ல் பாதி வந்து ஆம்கோல் நம்ம பார்க்க போகிறோம். 5ல் பாதி வந்து 2.5ல் ஒரு கோடும் இந்த இதுலேருந்து 2.25
வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ 1.5லாம் வச்சாக்கா ஆம்கோல் சுருக்கம் வந்துடும். நான் வந்து 1.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு 1.5 வச்சா தான் ஈஸியாக வரும். ஈஸியாக கரெக்டாக ஆம்கோல் வந்து அழகாக உட்காரும். 1.5 வச்சுக்குங்க. சாரி, நான் 2.5ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சாரி. 1.5 வச்சுக்குங்க. அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நம்ம ஏற்கனவே சுற்றளவு நம்ம பார்த்துட்டோம். ப்ளவுஸோடைய சுற்றளவு வந்து 10.5. இப்போ இந்த 3 கோட்டையும், இந்த கோடு, இந்த புள்ளி, இந்த டாட்டு, இந்த டாட், இந்த 3த்தையும் நம்ம வந்து இணைக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ப்ளவுஸை இப்படி வந்து அந்த பொசிஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மாறிக்கிங்க. ஆனால் நான் வந்து இப்படி பரப்புனேன். நீங்கள் எல்லோரும் நீங்கள் பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் அப்படி கிளாத்தை நவுத்தினீங்கன்னா உங்களுடைய அளவுலாம் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து அப்படி யாரும் வந்து ப்ளவுஸை வந்து இப்படி இது பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன், பாருங்கள். இது பாருங்கள், பேக் சைடு அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நீட்டாக வந்துருச்சு. அடுத்தது வந்து இந்த இடத்த ஒரு அறுக்காத் போட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு மடக்கி தைக்கிறப்ப ப்ளவுஸில் ஸ்டிச்சிங்கில் உட்காரப்ப நமக்கு வந்து அப்போ தான் நல்ல ஞாபகம் இருக்கும். இங்கே ஒரு அறுக்காத் போட்டுருங்க. இதான் சுற்றளவு. புரிஞ்சிருச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியலனாக்கா எனக்கு கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.